நமஸ்காரம். சோபகிருது தமிழ் புத்தாண்டு. என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டுக்கு ரொம்ப முக்கியமான 3 கனிகளை வச்சுட்டு பாயசமும் கல்கண்டை வச்சுட்டு ரவா கேசரியும் செய்ய போறேன். முதல்ல முக்கணி பாயசம் செய்ய போறேன். முக்கணின்னு சொல்றது மா, பலா, வாழை. மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால 3 பழங்களும் சேர்த்து 2 கப் இருந்தது. பொடி செய்த வெல்லம் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவலை 1 கப் எடுத்துட்டு முதல் பாலும் 2ஆம் பாலும் சேர்த்து அதே மாதிரி 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழமும் பலாப்பழமும் சீசன்ல மட்டும்தான் கிடைக்கும். இதே மெத்தட்ல வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் ஃப்ரூட் பாயசம் செய்ய முடியும். அதை தவிர வாழைப்பழ வெரைட்டியில நேந்திரம், பூவம்பழம், மலைப்பழம், பச்சைப்பழம் இந்த மாதிரி வாழைப்பழத்தை வச்சுட்டே இதே மெத்தட்லயே மிக்ஸ் ஃப்ரூட் பாயசம் ரொம்ப நல்லா செய்ய முடியும். 1 கப் பொடி செய்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். 1/2 கப் ஜலம். வெல்லத்தை கரைய விட்டுட்டு எடுத்துடுறேன். ஒரு வாணலியில 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாம் ஒவ்வொன்றும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். கட் பண்ண தேங்காயை சேர்த்துக்கிறேன். அடுப்பு தீ லோல வச்சுருக்கேன். கொஞ்சம் கலர் பிங்கிஷா வர வரையும் வறுத்துக்கிறேன். வறுத்துட்டு எடுத்துடுறேன். முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இதையும் வறுத்துட்டே எடுத்துடுறேன். அதே வானிலையில கட் பண்ண பழங்களை சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன். பழங்களை 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். வெள்ளைக்கரைசல வடிகட்டி சேர்த்துக்கிறேன். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுத்து. திறந்து பார்க்கிறேன். எல்லா பழங்களும் நல்லா சாஃப்டா வெந்தெடுத்து தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு ஒரு மீடியம் திக்னஸ்ல இருக்கு. இது கரெக்டா இருக்கு. சுக்குப்பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். வறுத்து வச்ச முந்திரி, தேங்காய், திராட்சையை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து விட்டு அடுப்பை அணைச்சிடுறேன். முக்கணி பாயசம் ரொம்ப ரிச்சா இருக்கு. அடுத்தது கல்கண்டு ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பெரிய கல்கண்டை கொஞ்சம் உடைச்சி எடுத்து வச்சுருக்கேன். டைமண்ட் கல்கண்டும் யூஸ் பண்ணலாம். உடைச்சி வச்ச கல்கண்டை மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். அரைச்சிக்கிறேன். பவுடரா அரைச்சிட்டு இதுக்கு பதில் சர்க்கரையும் யூஸ் பண்ணலாம். ரவா கேசரிக்கு தேவையான முக்கிய பொருட்கள். இந்த கப்ல 1 கப் உப்புமாக்கு யூஸ் பண்ற அதே ரவையை 1 கப் எடுத்துருக்கேன். அளவு கப்ல கோபுரமா கல்கண்டு பொடியை எடுத்துருக்கேன். நெய் அதே அளவு கப்ல 1/2 கப் எடுத்துருக்கேன். ரெஸ்டாரண்ட் ரவா கேசரி எல்லாம் ரொம்ப ஷைனிங்காவும் தளதளன்னு இருக்கும். ஏன்னா அவங்க பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் யூஸ் பண்றாங்க. பட் எனக்கு வாசனை தான் முக்கியம். நான் ஃபுல்லா நெய் தான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு தேவைப்பட்ட எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். அடுப்பு தீ லோல வச்சுருக்கேன். 1/2 நிமிஷம் வறுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் திராட்சை அதை சேர்த்துக்கிறேன். போதும் எடுத்துடுறேன். அதே பேன்ல 1 கப் ரவையை சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 நிமிஷம் வறுத்துக்கிறேன். கலர் மாறக்கூடாது. வாசனை வர வரையும் வறுத்தா போதும். வறுத்த ரவை அடுப்புலேருந்து எடுத்துடுறேன். ஒரு வாணலியில ரவை அளந்த கப்பாலேயே 3/4 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன்.
1/2 கப் நெய் எடுத்து வச்சுட்டு இருந்தோம் இல்லையா, அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2 பிஞ்ச் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன். தேவையில்லைன்னா விட்டுடலாம். தண்ணீர் கொதிக்கிறது. இந்த சமயத்துல வறுத்த ரவையை சேர்த்துக்கிறேன். மூணு 4 நிமிஷம் நல்லா கிளறி விடணும். ரவை நல்லா வெந்தெடுத்து கல்கண்டு பொடியை சேர்த்துக்கிறேன். கல்கண்டு பொடியும் நல்லா கரைஞ்சி சேர்ந்தா மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டேன். மீதி நெய் ஃபுல்லா சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் குங்குமப்பூவை வெந்நீர்ல ஊற வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், நல்லா வாசனை கொடுக்கும். வானலியை மூடி வச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். எவ்வளவு சூப்பரா ஒட்டிக்காத நல்லா கலர வருது. அல்வா பதத்துல ரொம்ப நல்லா இருக்கு. வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். அடுப்பை அணைச்சிடுறேன். எல்லாத்தையும் கலந்துட்டேன். சூப்பரா கல்கண்டு ரவா கேசரி ரெடி ஆயிடுத்து. புத்தாண்டுக்கு முக்கணி பாயசமும் கல்கண்டு ரவா கேசரியும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.